சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்பில் வந்து தளபதியை GTA San Andreasல வச்சு அனிமேட் பண்ணியிருப்பாங்க. தம்பி ஸோ ஒரு பேசிக் கேமுக்கு தேவையான பேசிக் அனிமேஷன் அதுதான் இந்த எபிசோட் 2. ஸோ ஆல் ரைட் கைஸ் அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக்ஸ் ஆஃப் அனிமேஷனை புரிஞ்சிக்க போகிறோம். அட் த சேம் டைம் பண்ணியும் பார்க்க போகிறோம். நான் எதுக்கு தேடி போய் ஒரு பண்ணியை பார்க்கணும்? அனிமேஷன்னா என்னன்னே தெரியலனா கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் கோ. ஸ்க்ராட்ச்குள்ளே நமக்கு டுட்டோரியல்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் படி நம்ம அனிமேட் தானே பண்ணோம். ஸோ இப்போது நமக்கு அனிமேட் அ நேம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போது நீங்கள் ஒரு ஸ்ப்ரைட்டுக்கும் தனித்தனியாக கோடு எழுதுவீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு ரிமைண்டராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில டைம் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. லைக் நான் கோடு எழுதிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ப்ரைட்டுக்கு எழுதி வச்சுருப்பீங்க கடைசியில். சார் எங்களை விட்டுருங்க சார், நான் போயிடுறோம். ஸோ கைஸ் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே சைட்லேயே இருக்குது நமக்கு ஆட் அ பேக் ட்ராப்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எந்த பேக்ரவுண்ட் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எந்த பேக்ரவுண்ட் நமக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம், அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ வந்து நான் இப்போ க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணால் மியாவ் மியாவ்னு கத்தும். செகண்ட் லெட்டர் டி வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் லெட்டர் டி வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண சிம்பிள் அனிமேஷன். இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் அப்படியே நின்றுருச்சு. நம்ம அதை கரெக்டாக கொண்டு வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நம்மளால் கொண்டு வர முடியுது. அதுக்கு மேலேயும் வந்து இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. பட் அது பிரச்சனை இல்லை, நம்ம நினச்சது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு நம்ம காஸ்டியூம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ காஸ்டியூம்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கேயே வந்து 2 இது இருக்குது, காஸ்டியூம் 1, காஸ்டியூம் 2. ஸ்க்ராட்ச்சில் நம்ம அனிமேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 இதையும் மாற்றி தான் பண்ணணும். இப்போ இந்த 2 காஸ்டியூமையும் நான் மாற்றி கிளிக் பண்ணி காட்டுறேன். அது நடக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். 1 சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. நம்ம நிஜ வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இல்லைனா கூட ஏதோ நடக்கிறதுனா இதுதான். இந்த ரெண்டு ஃப்ரேம் தான் இம்பார்ட்டண்ட் நம்ம நடக்கிறதுக்கு. கால் பின்னாடி போகிறதும் கால் முன்னாடி வர்றதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஃபஸ்ட்டு நம்ம அதை செய்வோம், அதுக்கப்புறமா நம்ம டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம். இப்படியா முன்னுக்கு வர வழியை பாடுறா. ஸோ கைஸ் இப்போ நான் வந்து ஒரு சின்ன லாஜிக் பில்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு படிச்சுட்டு நம்ம அவுட்புட்டையும் பார்க்கலாம். வென் கிளிக்டு நம்ம இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டில் போட்டேன். ரிப்பீட் ஓகேவா. மூவ் 10 ஸ்டெப்ஸ் இல்லை, ரிப்பீட் வந்து நம்ம 25 போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவன் எண்டு வரைக்கும் ஓடுவான். இப்போ பாதிலேயே நின்றுவான். நெக்ஸ்ட்டு காஸ்டியூம். ஸோ இப்போ காஸ்டியூம்ஸ்குள்ளே நம்மக்கிட்ட 2 காஸ்டியூம் தான் மொத்தமாகவே இருக்குது. 1 2 1 2 1 2 1 2 1 2. ஸோ இந்த 2 இதை வந்து நம்ம லூப் பண்ணுறதுக்கு நமக்கு சிம்பிளான ஒரு கோடிங் இருக்குது, ரைட்டா. ஸோ இப்போ வந்து இதை அழுத்தி பார்க்கலாம். குடுன்னு ஓடுறான் கருப்பாம்பூச்சி மாதிரி. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சான் வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்களா வந்திருக்காக. வாமா நின்னல். இப்போவுமே பாதியில் தான் நிற்கிறான். நம்ம ரிப்பீட் வந்து 50 வாட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மூவ் 10 ஸ்டெப்ஸுக்கு நடுவில் கொஞ்சம் கேப்பு தேவை. ஏன்னா அவன் குடுன்னு ஓடுறான். நெக்ஸ்ட்டு காஸ்டியூம்க்கு அப்புறமா வெயிட் 1 செகண்ட். இப்போ பாருங்களேன். என்னடா இவ்வளோ பொறுமையாக போகிற அதுக்குன்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக போக சொன்னால் அப்படியே பொறுமையாக நடக்கிறியடா அநியாயத்துக்கு. கைஸ் இவன் ரொம்ப ஓவர் தான் கைஸ் இந்த பூனை. ஆனால் சீரியஸாக இந்த வெயிட் 1 செகண்டை 0.5 செகண்ட்ஸாக மாற்றணும் போல இருக்கே. இப்போது 0.5 செகண்ட்ஸாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி போகிறான்னு பார்க்கலாம். டேய் இதுவும் பொறுமையாக தான்டா இருக்குது.
நீ குடுன்னே ஓடு பேசாமல் அப்படின்னு விட்டுடலாம் போல இருக்குது. பட் இல்லை, 0.2 செகண்ட்ஸாக வச்சுக்கலாம். இப்போ என்னடா பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரைட்ரா, இது போதுண்டா. ரோடை கிராஸ் பண்ணிகிட்ருக்கான். டேய் பார்த்துடா, டேய் வண்டி வந்துட போது. ஏய் லெஃப்ட் ரைட் பார்த்து போகணுன்னு உங்கள் அம்மா சொல்லி கொடுக்கலையா? ஓ, இவனுக்கு நான் தான் சொல்லி கொடுக்கணும் போல். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன கமெண்ட்ஸ் வச்சு இப்போ நான் வந்து ஒரு சின்ன அனிமேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். ராஜா போர் கொடுக்க போனார், ஆனால் அவர் கரடியை பார்த்தாரு. கரடி கிட்ட போனார், ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் நினச்சது நடக்கலை, நான் பண்ணது ஒர்க்காகல. ராஜா கிளம்பிட்டார் போர் தொடுக்க, ஆனால் ஒரு கரடி அங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தது. கரடியை பார்த்த உடனே ராஜா யோ ஒர்க்காகல. போர் எடுக்க போயிட்டான். ஓ ஷிட். ஸோ ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் அங்கே கரடியை பார்த்தான். கரடி பக்கத்தில் வரைக்கும் போயிட்டான் தைரியமாக. ஆனால் கரடி கிட்ட போனோடனே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. மறுபடியும் வந்து இங்கே வந்திருக்கான். ஒரு சின்ன சேஞ்ச் இதில் நான் பண்ண போகிறேன். ரிப்பீட்டுக்கு பதிலாக ஃபார் எவர் போட போகிறேன். ஸோ அது நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து போகிறான். மறுபடியும் கரடியை பார்த்தோன்னே மவுஸ் பாயிண்டருக்கு வந்துடுறு. ஸோ மவுஸ் பாயிண்டர் வந்து அவனுக்கு ஒரு அப்பா மாதிரி. அது பக்கத்தில் வந்துடுவான் அவன். கரடியை தொட்டால் மட்டும் வந்துடுவான். ஸோ இப்போ நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறதே வந்து ஒரு ஃபன்னுக்காக. ஸோ இது மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து கேட்டோட வென் கிளிக்டு ஃபார் எவர் மூவ் 10 ஸ்டெப்ஸ். இது வந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து நம்மளோட கேட்டோட மூமெண்ட்டுக்காக. இந்த சைட்டில் மறுபடியும் வென் கிளிக்டு ஃபார் எவர் இஃப் டச்சிங் பேரு கோ டு மவுஸ் பாயிண்டரு. இது வந்து அவன் கரடியை தொட்டான் அப்படின்னா அவன் ரிட்டர்ன் வரணும் நம்மக்கிட்ட. அதுக்காக நான் இப்போது இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண ஒரு பேசிக் அனிமேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு இப்போது இதோட பத்தலை. எனக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம நடக்கிறோம்ல, கேமில் கேரக்டர் மூவ் பண்ணுறோம்ல, போன வீடியோவில் பண்ணதை அதை வச்சு அனிமேட் பண்ணணும். பட் நான் அதை வந்து செஞ்சு காட்ட போகிறதில்ல, நீங்களே தான் பண்ண போகிறீங்க. ரெண்டுத்தையும் பண்ணி எப்படி கம்பைன் பண்ணுறது நீங்களே பண்ணுங்கள். But you know the business. And I know the chemistry. Maybe you and I could partner up. நான் தூங்கிட்டேன், பார்க்கலாம். நிறைய நேரம் வந்து கோட் பண்ணி ஏதோ ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்ப்போம். அடடடடா சார், வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய ஃபன் பண்ணி நிறைய ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஃபைனலாக ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம இந்த எபிசோடை முடிக்க முடியும். அதனால் நான் ஏதாச்சும் ஒன்று இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்களும் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைனா நான் க்ரியேட் பண்ணதை பார்த்துட்டு அப்புறமா க்ரியேட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கு இது. பட் இது நம்ம நிறைய பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அக்கா ரெடியாக இருக்காங்க ஸ்டேஜில். 3, 2, 1 கோ. இல்லாதி வில்லன்கள் எல்லோருமே என்னை விலை பேச வந்தார்களே, என்றாலும் நான் என்னை தரவில்லையே, வந்து ஃபுல் ஸ்டாப்பே வைக்காம. ஸோ யா, அக்காவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது கைஸ்? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அபவுட் அனிமேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம க்ரியேட் பண்ண தான் நம்மளால் கற்றுக்க முடியும். பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிவிட்டு நம்ம நிறைய புது விஷயம் க்ரியேட் பண்ணுறது தான் நம்மளோட நோக்கமே. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.